டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணையை விரைவுபடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சிருக்காரு. சட்டசபை தேர்தல் வர இருப்பதால இரட்டை இலை சின்னம் தொடர்பா அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தனது மனுல தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில எடப்பாடி பழனிசாமி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது விவாதங்களை கிளப்பிட்டிருக்கு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பா நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள உரிமையியல் வழக்குகள் இறுதி முடிவை காணும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 4ஆம் தேதியன்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சூரியமூர்த்தியின் மனு மீது தேர்தல் ஆணையம் 4 வாரங்கள்ல முடிவெடுக்கணும். அப்போது அதிமுக உட்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பா வழக்கு தொடர்ந்துள்ள அனைவரது கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பா தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் மீது எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தடை விதிக்க கோரி அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடையும் விதித்தது. இந்த நிலையில இந்த தடையை நீக்க கோரி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான OP ரவீந்திரநாத், பெங்களூரு வா புகழேந்தி, KP பழனிசாமி உள்ளிட்ட 6 பேர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் R சுப்பிரமணியம், G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த பிப்ரவரி மாதம் பிறப்பித்த உத்தரவுல அதிமுக உட்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்படுகிறது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விசாரணையை தொடரலாம் அப்படின்னு உத்தரவிட்டுச்சு. அதே சமயம் இந்த மனுக்களை விசாரிக்க தங்களுக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் முழு திருப்தியடைந்த பிறகே இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தனது விசாரணையை விரைவுபடுத்தும் வகையில் காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய கோரி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனு விரைவில் விசாரணைக்கும் வர இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.